என்னால சாப்பிட முடியல. என்ன கம்பல் பண்ணாதீங்க. அதான் ஆகாஷ். என்ன ஹலோ சார், நீங்க ஆண்டாள் அம்மா பேர் ஆகாஷ் தானே? ஆமா. என்னமாச்சு? ஆகாஷ், என்னாச்சு ஆகாஷ்? யாரு தான் போன்ல? சொல்லு ஆகாஷ். இன்ஸ்பெக்டர் தான் பேசுனாங்க. பாட்டி திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களா? எனக்கு என்னமோ பாட்டிக்கு ஒன்றும் மயக்கம் வந்த மாதிரி தெரியல. நம்மளை ஏமாத்துறதுக்காக மயக்கம் வந்த மாதிரி நடிச்சு பாட்டி போலீஸ் கிட்ட டிராமா பண்றாங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஆகாஷ், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது. அம்மா உண்மையாதான் மயக்கம் போட்டிருப்பாங்க. வாப்பா, போலீஸ் ஸ்டேஷன் போய் அம்மா பார்த்துட்டு வந்துடலாம். இல்லப்பா, பாட்டி இந்த மாதிரி நம்மளை நிறைய தடவை ஏமாத்திருக்காங்க. இந்த வாட்டி நான் ஏமாற விரும்பல. ஒருவேளை அவங்க உண்மையாவே மயக்கம் போட்டிருந்தாலும் அவங்களை நேர்ல போய் பார்க்கறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கல. ஆகாஷ், ஆகாஷ். என்னப்பா? சரி, நான் போய் அம்மா பார்த்துட்டு வந்துடுறேன். வணக்கம் மேடம். இல்ல பரவாயில்ல, என் அம்மாவுக்கு என்னாச்சு? உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்ததுல இருந்து எதுவும் சாப்பிடாம பட்டினி கிடக்குறாங்க. ஸ்டேஷன்ல கொடுக்கற எதையுமே சாப்பிட மாட்டேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதனாலதான் அவங்க மயக்கம் ஆயிட்டாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நாங்க அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அட்மிட் பண்ணி ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்தி கூட்டிட்டு வந்திருக்கோம். நான் இப்ப அவங்கள பார்க்கலாமா மேடம்? கான்ஸ்டபிள். எஸ் மேடம். ஓபன் பண்ணி விடுங்க. ஓகே மேடம். மேடம் வாங்க மேடம். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? உங்களுக்கு ஏற்கனவே பிபி சுகர் எல்லாம் இருக்கு. இந்த கண்டிஷன்ல இந்த மாதிரி சாப்பிடாம இருந்தா என்னம்மா அர்த்தம்? நான் மயக்கம் போட்ட தகவல் ஆகாஷுக்கு தெரியாதாப்பா? சொல்லு கண்ணா, ஆகாஷுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியுமா? அப்போயே அவ என்ன பார்க்க வரல அப்படின்னா ஆகாஷ் என்ன மொத்தமா வெறுத்துட்டால? அம்மா, ஏம்மா இப்ப கண் கலங்குறீங்க? இங்க பாருங்கம்மா, இதெல்லாம் நீங்களா எழுத்துக்கிட்ட பிரச்சனை தானே. தயவு செஞ்சு நீங்களா மாறிக்கங்கம்மா. நாங்களும் உங்களை மாறுங்கன்னு எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருப்போம். நீங்க கேட்டீங்களாமா? செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சு இப்படி லாக்அப்ல வந்து நிக்கிறீங்களாமா? இதெல்லாம் தேவையாமா? அம்மா, உங்க மேல எங்க எல்லாருக்கும் கோபம்தான். ஆகாஷும் உங்க மேல வெறுப்பா தான் இருக்கான். ஆனா நீங்க இப்படி ஒரு தண்டனை அனுபவிக்கிறது எங்களால ஏத்துக்க முடியலம்மா. நீங்க இங்க வந்ததுல இருந்து வீட்டுல யாரும் சாப்பிடலம்மா. இங்க நீங்களும் சாப்பிடாம இருந்து எங்களை மேலும் கஷ்டப்படுத்துறீங்களேம்மா. பேசாம நாங்க எல்லாருமே தற்கொலை பண்ணி செத்துடலாம் தோணுதுமா. கண்ணா, அப்படியெல்லாம் சொல்லாத. நீங்க ஏன் சாகணும்? சாக வேண்டியது நான் தான். என் மேல உயிரா இருந்த ஆகாஷ் என்ன வெறுக்கிற அளவுக்கு நான் தான் மோசமா நடந்துகிட்டேன்.
நீங்க எல்லாரும் எத்தனை தடவை எனக்கு புத்திமதி சொல்லி இருப்பீங்க, நான் கேட்கலையே. பணத்திமிர்ல ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி செய்யக்கூடாத தப்பெல்லாம் செஞ்சுட்டேன். அதுக்கான தண்டனைய இப்ப ஆண்டவன் எனக்கு கொடுத்துட்டா. சாரதா மேல எனக்கு என்னதான் கோபம் இருந்தாலும் அவளை கொலை செய்யற அளவுக்கு நான் போயிருக்க கூடாது. பாவம் அந்த நிலா, நம்ம வீட்டுக்கு வாழ வந்த மருமக, அவளை நான் இரக்கமே இல்லாம ரவுடிங்களை வச்சு கடத்தி இருக்கேன். அது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது. நான் ஒரு பெரிய மனுஷங்கிறத மறந்துட்டு எவ்வளவு சில்லறத்தனமா நடந்துகிட்டேன். நான் செஞ்ச பாவத்துக்கு எனக்கு இந்த தண்டனை பத்தாது. தூக்கு தண்டனை தான் எனக்கு சரியான தண்டனை. ஆமா கண்ணா, நான் வாழறதுக்கு தகுதியே இல்லாதவ. நான் செத்துதான் போகணும். தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு துணிச்சல் வரல. அதான் பட்டினி கிடந்தாவது செத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னமா ஏமா அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? நான் மனுஷ ரூபத்துல பிறந்த மிருகம். எனக்கு இந்த பூமியில வாழறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் செத்துதான் போகணும். எப்படி நான் சீக்கிரமா செத்துடுவேன். தென்றல், நிலா, சாரதான்னு அவங்க 3 பேருக்கும் நான் பெரிய பாவம் பண்ணிருக்கேன். அதுக்காக அவங்க கிட்ட நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுப்பா. நான் பட்டினி கிடந்து இந்த லாக்கப்லயே செத்து போயிடுறேன். திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லாதீங்கம்மா. நீங்க உங்க தப்ப எல்லாம் உணர்ந்து இப்ப முழுசா திருந்திட்டீங்கல்ல, இது போதும்மா. நான் எப்படியாவது உங்களை ஜாமீன்ல வெளியே எடுத்துறேன். வேண்டாம் கண்ணா, அந்த தப்ப மட்டும் செஞ்சிடாதே. இல்லம்மா, நீங்க தான் இப்ப திருந்திட்டீங்களம்மா. நான் இப்ப திருந்திட்டாலும் நான் செஞ்ச பாவம் எல்லாம் இல்லேன்னு ஆயிடுமா? அதுக்கான தண்டனையே நான் அனுபவிச்சுதானே ஆகணும். சாவுதான் நான் செஞ்ச பாவத்துக்கு சரியான தண்டனை. இல்லம்மா, நான் உங்களை சாக விட மாட்டேன். எப்ப நீங்க முழுசா திருந்திட்டீங்களோ இதுக்கு மேல நான் உங்களை இங்கே இருக்க விட மாட்டேன். நாளைக்கே லாயரோட வந்து உங்களை ஜாமீன்ல எடுக்கிறேன். வேண்டாம் கண்ணா, என் மேல உயிரையே வச்சிருந்த என் பேர ஆகாஷ் என்ன முழுசா வெறுத்துட்டான். இதுக்கப்புறம் நான் வெளியில வந்த யார் என்ன மதிப்பாங்க? யாரு முகத்திலையும் என்னால முழிக்க முடியாதுப்பா. நான் அவ்வளவு பெரிய பாவி. என் வயித்துல பிறந்த பாவத்துக்கு நான் சாகர வரைக்கும் நீ மட்டும் அப்பப்போ இங்க வந்து என்ன பார்த்துட்டு போ. எனக்கு அந்த ஒரு ஆறுதல் மட்டும் போதும். மத்தபடி நீ என்ன ஜாமீன்ல எல்லாம் எடுக்க வேண்டாம். இல்லம்மா, நான் உங்களை ஜாமீன்ல எடுத்தே தருவேன். நாளைக்கே லாயரோட வர்றேன். கண்ணா, சொல்றத கேள். வேண்டாம் கண்ணா, வேண்டாம். இல்லம்மா, நீங்க நம்பிக்கையோட இருங்க. நான் லாயரோட வர்றேன். நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னாதானே நீ என்ன சீக்கிரம் வெளியே எடுப்ப. அதுக்காகத்தான் இப்படி ஒரு டிராமா பண்ண. சீக்கிரம் என்ன வெளியில கொண்டு போ கண்ணா. அதுக்கப்புறம் தானே இருக்கு அந்த தென்றலுக்கும் நிலாவுக்கும்.
ஏங்க என்னாச்சுங்க? ஸ்டேஷன் போய் அத்தைய பாத்தீங்களா? இன்ஸ்பெக்டர் சொன்னது உண்மைதானா? ஆமா மாதவி, உண்மைதான். அம்மா இங்க போனதுல இருந்து எதுவுமே சாப்பிடாம பட்னியா இருந்திருக்காங்க. ஐயோ, ஏன் சாப்பிடல? பொதுவா போலீஸ் ஸ்டேஷன்ல சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுப்பாங்களே. அவங்க குடுக்கதான் செஞ்சிருக்காங்க. அம்மா தான் சாப்பிட மாட்டேன்னு அடம்பிடிச்சிருக்காங்க. அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. என்னது, மயக்கம் போட்டாங்களா? என்னங்க சொல்றீங்க? ஒருவேளை ஸ்டேஷன்ல கொடுத்த சாப்பாடு எதுவும் சரியில்லையோ? ஏய், அவங்க தான் சாப்பிடவே இல்லைங்கிற, நீ சாப்பாடு ஒத்துக்கலையான்னு கேக்குற? எதையுமே சரியா புரிஞ்சுக்க மாட்டியா? இப்ப நான் என்னங்க தப்பா கேட்டேன்? எதுக்கு இவ்ளோ கோவப்படுறீங்க? மாதவி, இப்ப அம்மா அவங்க செஞ்ச தப்பெல்லாம் உணர்ந்து திருந்திட்டாங்க. மாதவி, நான் சொல்றது உண்மைதான். இனிமே எனக்கு உயிரோட இருக்க பிடிக்கல. நான் பாவி, நான் செஞ்ச பாவத்துக்கு சாப்பிடாம பட்னி கிடந்து ஸ்டேஷன்ல கிடந்து செத்து போயிடுறேன்னு புலம்புறாங்க. அவங்கள பார்க்கவே ரொம்ப பரிதாபமா இருக்கு. இதுக்கு மேலையும் அம்மாவை ஸ்டேஷன்ல விட்டு வைக்கிறது தப்பு. நான் முடிவு பண்ணிட்டேன் மாதவி. நாளைக்கு லாயரோட போய் எப்படி அம்மாவை ஜாமீன்ல எடுத்துடணும். கண்டிப்பா அம்மாவை நாளைக்கு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுவேன். இந்த சித்து அத்தை உட்காருங்க. இருக்கட்டும் தென்றல், முதல்ல இவங்க 2 பேரும் சாப்பிடட்டும், அப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க வாங்க. ஐயோ தென்றல், வாங்க அத்தை, உட்காருங்க. என்ன ஒரு பாசம். போதும் தென்றல், இன்னும் கொஞ்சம். போதும் போதும் போதும். அட 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 அட, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். ஆஹா, நானும் எங்கெங்கயோ என்னென்ன சாப்பாடெல்லாம் சாப்பிட்டிருக்கேன். கல்யாண வீடு, சடங்கு வீடு, காது குத்து வீடு, பர்த்டே பார்ட்டி, 5 ஸ்டார் ஹோட்டல்னு எல்லா இடத்துலயும் எல்லா ஐட்டமும் சாப்பிட்டிருக்கேன். ஆனா இப்படி ஒரு ஐட்டத்தை, இப்படி ஒரு டேஸ்ட என் நாக்கு இது வரைக்கும் சந்திச்சதே கிடையாது. அழுதுங்க ருசி, என்ன மனம், என்ன நேரம், அல்டிமேட்டா இருக்கு. இந்த கிருஷ்ண அவதாரத்துல இந்த தேவாமிர்தம் தேவாமிர்தம்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அது இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. எப்படிங்க இவ்வளவு நல்லா சமைச்சீங்க? உங்க கை பக்குவமே தனிதாங்க, சான்ஸே இல்ல. முதல்ல உங்க கைய கொடுங்களேன். டேய், என்னது இது? இல்லம்மா, ரொம்ப டேஸ்டா சமைச்சிருக்காங்களா, அதான் உணர்ச்சி வசத்துல பாராட்டலான்னு. டேய், ரொம்ப ஓவரா பண்றடா. நான் உப்புமா செஞ்சா சுத்தமா பிடிக்கவே இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ உன் பொண்டாட்டி சமைச்சதும் பிடிக்காத உப்புமா கூட உனக்கு தேவாமிர்தம் மாதிரி தெரியுதோ? அம்மா, இது உப்புமா இல்லம்மா, கிச்சடி. என்ன பெரிய கிச்சடி? உப்புமால கொஞ்சம் மஞ்சத்தூளும் தக்காளியும் போட்டு அத கிச்சடின்னு பேர் மாத்தி கொடுத்தா அது உனக்கு தனி ருசியா தெரியுதோ? யார்கிட்ட கதை விடுற? அதானே அம்மா, இவன் பயங்கரமான ஆள் தாமா. முத நாளே தென்றல் பச்சை தண்ணி குடுத்தாலே பாயாசம் மாதிரி இருக்குன்னு பள்ளிச்சு வந்தானே இவன். ஏண்டா டேய், அதுக்குள்ள இப்படி பொண்டாடி தாசனாவே மாறிட்டியடா. சரி, ஆண்கள் வர்க்கத்தையே அசிங்கப்படுத்தியா? என்னையம்மா கொட்டினீங்க? என் புள்ளைய நான் மட்டும்தான் கிண்டல் பண்ணுவேன், அதுக்காக நீயும் சேர்ந்து கிண்டல் பண்ணுவியா? தோலை உரிச்சிருவேன் படவா, பாத்துக்க. அம்மா, என்னம்மா நீங்க உங்க பையனுக்கு மேல நீங்க பயங்கரமா போங்காட்ட ஆடுறீங்களே அம்மா. நான் உங்களுக்கு தானே சப்போர்ட் பண்ணேன். நீ ஒண்ணு எனக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண தேவையில்ல. என் பையனை கிண்டலும் பண்ண வேண்டாம். என் பையனை நான் மட்டும்தான் கிண்டல் பண்ணுவேன். பண்ணிக்கங்க அத்தை, நீங்க உங்க பையனை கிண்டல் பண்ணுங்க, இல்ல கிச்சடி பண்ணுங்க. ஆனா இப்போ நான் சமைச்ச கிச்சடி உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. சரி. தென்றல், நிஜமாவே ரொம்ப பிரமாதமா இருக்கு. சித்து சொன்ன மாதிரி என் வாழ்நாள்ல இப்படி ஒரு ருசிய என்னோட நாக்கு சந்திச்சதே இல்ல. ஓவரா புகழ்றியம்மா. அவ்வளவு அருமையா சமைச்சிருக்க. அத்தை,
உண்மையதான் சொல்றீங்களா இல்ல என்ன கிண்டல் பண்றீங்களா அத்தை? தென்றல், நான் ஏன் உன்னை கிண்டல் பண்ண போறேன்? நிஜமாவே சூப்பரா பண்ணிருக்கேன். அம்மா என்னம்மா இதெல்லாம்? இதத்தான மச்சான்னு சொன்னா அவனை மட்டும் திட்டினீங்க, இப்ப நீங்க அப்படியே யுடன் போட்டு வந்து பாராட்டிக்கிட்டு இருக்கீங்க. என் மருமகளை முதல்ல நான் தான் பாராட்டணும். எனக்கு முன்னாடி முந்திக்கிட்டு என் பையன் பாராட்டினா அதெல்லாம் என்னால பொறுத்துக்க முடியுமா? அதனாலதான் நான் திட்டினேன். ரொம்ப பிரமாதமா இருக்கு. தென்றல், இவ்ளோ அருமையா சமைச்சதுனால முதல்ல உன் கைக்கு நான் தான் முத்தம் கொடுப்பேன். ஆமா தென்றல், குடு. நானும் அருமையா சமைச்ச கைக்கு ஒரு முத்தம் கொடுத்துக்கிறேன். செம்மையா இருந்ததுங்க. தென்றல், மறுபடியும் நான் முத்தம் கொடுக்கணும். இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நான் கிச்சடியே சாப்பிட மாட்டேன்டா. கான்ஸ்டபிள் மேடம், ஓபன் பண்ணி அந்த அம்மா கூட்டிட்டு வாங்க. வாங்க மேடம். இந்தாங்கம்மா, போய் ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. இந்தாங்கம்மா, இந்த புடவையை மாத்திட்டு வாங்க. சார், அப்ப நான் வரேன் சார். அம்மா, சரி சார், நான் வரேம்மா. அம்மா கார்ல உட்காருங்கம்மா. கண்ணா, என்னை ஏன் ஜாமீன்ல எடுத்த? நான் யாரு முகத்திலையும் முழிக்க முடியாதுப்பா. எல்லாரும் என்ன கேவலமா பாப்பாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லம்மா. நீங்க தேவையில்லாம கவலைப்படாதீங்க. நீங்க இப்ப தப்ப உணர்ந்து மாறினதுல எங்க எல்லாருக்கும் சந்தோஷம் தான்மா. ஏன் பொய் சொல்ற? நான் திருந்தினது எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்திருந்தா எல்லாரும் என்ன பார்க்க வந்திருப்பாங்கல்ல. சரி விடு, அப்படி நான் எதிர்பார்க்கறதும் தப்புதான். ஏன்னா நான் செஞ்ச பாவம் அப்படி. சொல்ல சொல்ல கேட்காம நீ என்ன ஜாமீன்ல எடுத்துட்ட. நானும் உன்னோட திருப்திக்காக வெளியில வந்துட்டேன். ஆனா என்னால நம்ம வீட்டுக்கு வர முடியாதுப்பா. என்னை ஏதாவது ஒரு ஆசிரமத்துல கொண்டு போய் சேர்த்திருக்கண்ணா. என் கடைசி காலத்தை நான் ஆசிரமத்திலேயே முடிச்சுக்கிறேன். என்னம்மா, ஏமா அப்படி எல்லாம் பேசுறீங்க? வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். வாங்கம்மா. இல்ல கண்ணா, வீட்டுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு எந்த தகுதியும் கிடையாது. என்னை ஏதாவது ஒரு ஆசிரமத்துல சேர்த்து விட்டுடு. நான் அங்க எத்தனை நாள் இருக்க முடியுமோ அத்தனை நாள் இருந்துட்டு அங்கேயே செத்து போயிடுறேன். என் வயித்துல பிறந்த பாவத்துக்கு நீ மட்டும் வந்து எனக்கு கொல்லி போட்டுட்டு போ. அது போதும் எனக்கு. அம்மா, இப்படி எல்லாம் பேசாதீங்கம்மா. முதல்ல நீங்க வாங்கம்மா. வாங்கம்மா. வேண்டாம் கண்ணா, கார்ல ஏறுங்கம்மா. உட்காருங்கம்மா. கருப்பையா, காரை சித்து வீட்டுக்கு விடு. சரிங்கம்மா. அம்மா, அங்க எதுக்குமா? நான் செஞ்ச பாவத்துக்கு முதல்ல தென்றல் கிட்டையும் சாரதா கிட்டையும் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் என் மனசு ஆறும்.